Hi students, next we see exercise 8.2 8th sum. In newly developed city, it is estimated that the voting population in thousands will be increased according to V of t equal to 30 plus to 12 square minus t cube, where 0 less than or equal to less than or equal to 8, where t is the time in the year. Find the approximate change in voters for the time changes from 4 to 4 into 1 by 6 years. Okay. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நியூலி டெவலப்டு சிட்டி எப்படி எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனோட ஓட்டிங் பாப்புலேஷனோட வச்சு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது தௌசண்ட்ஸில் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. வில் பி ஓகே, அதோட ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பாப்புலேஷன் கால்குலேட் பண்ணும்போது ஓட்டர் பாப்புலேஷன் கால்குலேட் பண்ணும்போது வி ஆஃப் டி ஈக்குவல் டு 30 ப்ளஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு 12t ஸ்கொயர் மைனஸ் டி கியூப்னு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிமைனிங் என்ன 0 லெஸ் தான் இல்லை லெஸ் தான் டி. ஸோ டைமை பொறுத்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது பாப்புலேஷன் வந்து 0லேருந்து 8000க்குள்ளே இருக்கிறாங்க. 1000ல் சொல்ல 8000 மீனிங் நம்மளுக்கு இங்கே தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, ஃபஸ்ட் நெக்ஸ்ட் என்னென்னா அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் ஓட்டர்ஸ். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா டெல்வி கேட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன கேட்டிருக்காங்க, ஏன்னா வி தானே ஃபங்க்ஷன், அப்போ டெல்வி கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின்ஸ். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். அப்போ இங்கே என்ன நம்மளுக்கு தட் இஸ் இங்கே வந்து என்னென்னா இதுதான் டைமிங். அப்போ டி வேல்யூ எவ்வளோன்னா 4. எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு டெல் டி எவ்வளோ நம்மளுக்கு அதுலேருந்து 1/6 சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதுலேருந்து எவ்வளோ ஏன்னா 4 இன்ட்டு 4 to 4 into 1/6னா அப்போ அந்த 1/6 தான் சேஞ்சஸ். தட் இஸ் டெல் டி. இதை மட்டும் மறந்துடாதீங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் நம்ம. டெரிவேட்டிவ்ஸ் அப்ளை பண்ணுங்கள். என்ன வந்துடும் டிவி பை டிடி ஈக்குவல் டு, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும் உங்களுக்கு 24t மைனஸ் 3t ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ இதை டிவி which is equal to 24t minus 3t square into dt டிஃப்ரென்ஷியலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்டதுனால அப்போ டெல் வி அப்ராக்சிமேட் வேல்யூஸ் ஆஃப் 24t minus 3t square into del t அப்படின்னு மாற்றிட்டேன். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. now del v approximate values of 24 into 4 minus 3 into 16 into 1/6 அப்படின்னு வரும். that is del v approximate values of 24 into 4 96 minus 48 into 1/6 ன்னு வந்துடும். இப்போ del v approximate values of என்ன வந்துடுது உங்களுக்கு 48 into 1/6 ன்னு வரும். ஸோ 6 டேபிளில் கேன்சல் பண்ணி போட்டுருங்க. நம்மளுக்கு 6 டேபிளில் கேன்சல் பண்ணி போட்டால் என்ன வந்துடுது தட் இஸ் del v approximate values of 8ன்னு வந்துடும். அப்போ எவ்வளோ ஓட்டர் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்குது 8னா தௌசண்ட்ஸில் கேட்டிருக்கிறாங்க. 8னா என்ன கேட்டிருக்கிறாங்க தௌசண்ட்ஸில் தான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அப்போ தேர் ஃபோர் சேஞ்ச் ஆஃப் அப்ராக்சிமேட்லி சேஞ்ச் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் ஓட்டர்ஸ் எவ்வளவு தட் இஸ் அப்ராக்சிமேட்லி. ஸோ 8னா தௌசண்ட்ஸில் மாற்றினால என்ன வந்துடும் உங்களுக்கு 8000 அப்படின்னு போட்டுக்குங்க. தௌசண்ட்ஸில் மாற்றினால என்ன பண்ணிக்கோங்க 8000 அப்படின்னு போட்டு முடிச்சுக்குங்க. சரிங்களா, ரைட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள் கொஸ்டின்ஸ், பட் டெரிவேட்டிவ் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ், now we see exercise 8.2 10th sum. A circular plate expands uniformly under the influences of heat. அதாவது ஒரு பிளேட் இருக்குது, என்ன பண்ணுறாங்க யூனிஃபார்மாக ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ரேடியஸ் எவ்வளவு 10.5லேருந்து 10.75க்கு இன்க்ரீஸ் ஆகுது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் ஏரியா. சேஞ்ச் இன் ஏரியானா ஃபஸ்ட் என்னது டெல் ஏ வேல்யூ கேட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏரியா, அப்போ டெல் ஏ பை ஏ இன்ட்டு 100 இந்த ஃபார்முலா கேட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே. ஃபஸ்ட் என்ன எழுதிக்கிட்டேன் சொல்யூஷன் சர்க்குலர் பிளேட். என்ன எழுதிக்கிட்டேன் சர்க்குலர் பிளேட் அவங்க கொடுத்துருக்க எழுதியாச்சு. ஆரை வந்து ரேடியஸ்ன்னு எழுதிக்கங்க. அடுத்து ஏ வந்து என்ன எடுத்துக்கிட்டேன் ஏரியா அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். ஆர் வேல்யூ எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு 10.5, அவ்வளோதான். இங்கே எவ்வளோ இருக்குது 10.5லேருந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, அப்போ 10.50ன்னு அர்த்தம். 50லேருந்து 75க்கு மாறி இருக்குது. அப்போ டெல்ஆர் வேல்யூ எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தான் எழுதணும். 0.25 டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு, 0.25. ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ ஏரியாக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். நம்ம ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர், a equal to pi r square, that is dA equal to 2 pi r into dr அப்படின்னு வந்துடும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் சேஞ்ச் இன் approximately change in
approximate change in area. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இதை மாற்றிக்கங்க. the del a approximate values of 2 pi r into del r மாற்றிக்கிட்டேன். இது ஃபார்முலா வந்து del a அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. அப்போ del a னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு? இது அப்படியே எழுதிக்கிறேன் நான். இதை ரிட்டன் கீழே எழுதிட்டே வாங்க. that is approximate values of 2 pi r into del r னு வந்துடும். வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. 2 pi into 10.5 into 0.25 வந்துடும். சரிங்களா? ரைட், மல்டிபிள் பண்ணிங்கன்னா 105 into 2 மல்டிபிள் பண்ணால் 210 வந்துருமா? ரைட், ஏன்னா 210 வந்துடும் உங்களுக்கு. ஓகே, 210 into 25. சரிங்களா? ஸோ இப்போ என்ன 25 into 21 வச்சுக்கங்களேன். மல்டிபிள் பண்ணால் 25 வந்துடும். ஸோ இங்கே 50 வந்துடும், இங்கே 5, இங்கே 2, இங்கே 5. ஓகே, ஸோ இங்கே வந்து 210 ஒரு 0 போட்டுக்கிட்டோம். எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் நம்மளுக்கு? 2 டிஜிட் தள்ளி, அதாவது 3 இங்கே ஒரு 2 டிஜிட், இங்கே ஒரு 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ இங்கே ஆன்சர் அப்ராக்சிமேட் வேல்யூஸ் ஆஃப் 5.25 into பை. ஏரியானால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்குங்க. ஸோ இதுதான் என்னென்னா approximate change in area. approximate change in area. ஸோ அந்த சர்க்குலர் டெம்ப்ளேட் வந்து ரேடியஸ் வேல்யூஸ் வந்து 10லேருந்து 10.75க்கு மாறும்போது அது ரேடியஸ் இந்த மாதிரி, அதோட ஏரியா வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அனதர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எரர். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க? approximate percentage change in area அதான் கேட்டிருக்கிறாங்க. ஃபார்முலா என்ன? del a by a into 100. ஸோ del a வேல்யூ 2 pi r into del r divided by a வேல்யூ pi r ஸ்கொயர் into 100. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த பை கேன்சல் ஆயிரும். ஒரு ஆறு நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். தட் இஸ் இதோட வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் லாஸ்ட்டாக எழுதிக்கிறேன். ஸோ 2 into del r வேல்யூஸ் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? 0.25 டிவைடட் பை r வேல்யூ 10.5 into 100 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர்லாம் மாற்றிக்கிறேன் நான். நம்பர்லாம் மாற்றினா என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ 2 into இதை 25 டிவைடட் பை 10. இங்கே ஒரு 2 டிஜிட் இருக்குனால அப்போ இங்கே என்ன பண்ணிக்கிறேன்? 15 into 10 போட்டுக்கிறேன். into 10 ஈஸியாக பாயிண்ட் வைக்கிறதுக்காக. இங்கே வந்து இருக்குது 100 இருக்குது. இங்கே ஒரு 0வை கேன்சல் பண்ணிக்கிட்டேன். இப்போ 25 போட்டிங்கன்னா என்ன ஒரு 5 டேபிளில் போட்டிங்கன்னா 2 5 10 இங்கே 1ன்னு வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம்னா அப்போ 10/21 வந்துடும். இங்கே 21. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்கே 0 வந்துடும். அப்போது இங்கே வந்து எத்தனை டைம் வந்துடுது உங்களுக்கு? 4 டைம் வரும். 4 டைம் போட்டிங்கன்னா என்ன வந்துருச்சு உங்களுக்கு? 4 டைம்ஸ் போட்டிங்கன்னா தட் இஸ் 4 to 8 வந்துடும். 84னா இங்கே என்ன வந்துடும் உங்களுக்கு? 16 வந்துடும். ரிமைனிங் ஒரு 0 போடுறேன் நான். இங்கே என்ன வந்துடும் உங்களுக்கு? 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா 100 வரும். தட் இஸ் 7 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 7 டைம்ஸ் போட்டிங்கன்னா 1 7 சார் 7, 7 2 சார் 14 வந்துடும். ஸோ ரிமைனிங் போடும்போது என்ன வந்துடும்னா இங்கே வந்து ஒரு 13 வந்துடும். ரிமைனிங் போடும்போது என்ன வந்துடும் உங்களுக்கு? 13 வந்துடும். அப்போ 6 டைம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா தட் இஸ் அப்ராக்சிமேட்லி சேஞ்ச் ஆஃப் 4.76% வரும். என்ன வரும் உங்களுக்கு? 4.76%. ஸோ இதுதான் என்னென்னா approximate percentage change in area. ஸோ அந்த approximate percentage change in ஏரியாவோட approximate வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு? 4.76%. ஸோ இதை தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். Hi students, next we see exercise 8.2 11th sum. A coat of a paint of thickness 0.2 cm is applied to the faces of a cube whose edge is 10 cm. ஓகே, ஒரு கியூப் பாக்ஸ் இருக்குது. கியூப் பாக்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு கியூப் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். ஒரு கியூப் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ரைட், கியூப் பாக்ஸ் எடுத்து பெயிண்ட் பண்ணுறாங்க. அதோட திக்னஸ் எவ்வளோ தூரம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க? அப்போ நார்மலாக அதோட சைடு வந்து 10 cm இருக்குது. அப்போ 10 விட அதிகமானா 10.2 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்க? பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? நான் டிஃப்ரென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் த அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி கியூபிக் சென்டிமீட்டர்ஸ். ஆன்சரில் கியூபிக் சென்டிமீட்டர் வரணும். பெயிண்ட் இஸ் டு பி யூஸ்டு த பெயிண்ட் ஆஃப் திஸ் பாக்ஸ் கியூப். ஓகே, அதாவது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா வால்யூம் வேல்யூ கேட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். எவ்வளோ பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வால்யூம் கேட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். வால்யூமோட வேல்யூ தட் இஸ் del V வேல்யூ கேட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். செகண்ட் கொஸ்டின், கால்குலேட் த எக்ஸாக்ட்
அமௌண்ட். அப்போ எக்ஸாக்ட் அமௌண்ட்னா ஆக்சுவல் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. அமௌண்ட்னா என்னது, ஆக்சுவல் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ரைட். இப்போ என்னன்னு சொல்லி நம்ம எவ்வளோ எக்ஸாக்டாக எவ்வளோ வால்யூம் எவ்வளோ பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிட்டேன், க்யூப்னு எடுத்துக்கிட்டேன். இங்கே என்ன எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸை வந்து என்ன எடுத்துக்கிட்டேன், எட்ஜின்னு எடுத்துக்கிறேன். நான் வியை வந்து என்ன எடுத்துக்கிட்டேன், க்யூப் எட்ஜ். எக்ஸை வந்து எட்ஜின்னு எடுத்துகிட்டேன், வியை வந்து என்ன எடுத்துருக்கோம், வால்யூம்னு எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ எட்ஜ் வந்து எவ்வளோ இருக்குது, 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ திக்னஸில் நம்ம எவ்வளோ திக்னஸ் 0.2 சென்டிமீட்டர் தான் திக்னஸ் சொல்லியிருக்கிறாங்களா, ரைட். அப்போ இந்த இடத்துல என்னென்னா டெல் எக்ஸோட வேல்யூஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. டெல் எக்ஸோட வேல்யூஸ் எவ்வளவு, 0.2 சென்டிமீட்டர். ஸோ இது மட்டும் டோன்ட் ஃபர்கெட், மறந்துடாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா வால்யூம்க்கான ஃபார்முலா V = எக்ஸ் க்யூப். ஏன்னா க்யூப்னால டேரெக்டாக லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் எல்லாமே எக்ஸ் தான் இருக்கும். க்யூப்னு போட்டாச்சு நம்மளுக்கு. அப்போ இது தட் இஸ் dV = 3x² × dxன்னு எழுதலாம். அப்போ del V அப்ராக்சிமேட் வேல்யூஸ் ஆஃப் 3x² × del x அப்படின்னு சொல்லி மாற்றிக்காச்சு. சரிங்களா, இட் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. வால்யூம் ஆஃப் த ஃபஸ்ட் இப்படி எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கிறேன், அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வால்யூம். approximate change in volume it is equal to del V. ஸோ இதுதான் கேட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, ரைட். அப்போ இங்கே del V யோட வேல்யூஸ் என்னது, 3x² × del x. அப்ராக்சிமேட் வேல்யூஸ் ஆஃப் 3 × 100 × 0.2. தட் இஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வந்துடுது நம்மளுக்கு, 300. தட் இஸ் 3 2 6 600 வரும். ஒரு பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் சொன்னால் என்ன வந்துடுது, 60 சென்டிமீட்டர் க்யூப்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் என்னென்னா approximately change in volume. Approximate change in volume. ஸோ இதோட வேல்யூஸ் நம்ம எழுதியாச்சு, 60 சென்டிமீட்டர் க்யூப்னு வந்துடும் நம்மளுக்கு. சரிங்களா, ஓகே. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா எக்ஸாக்ட் பெயிண்ட் வேல்யூஸ் தானே கேட்டிருக்கிறாங்க, ரைட். ஆக்சுவல் வேல்யூ கேட்டிருக்கிறான்னு அர்த்தம். அப்போ எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட் யூஸ்டு. அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக எவ்வளவு, V of 10.2லேருந்து மைனஸ் V of 10 வந்து என்ன பண்ணால் போதும், மைனஸ் பண்ணால் போதும், ரைட். இதுதான் மீனிங் நம்மளுக்கு. சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா Vக்கான ஃபார்முலா தட் இஸ் 10.2 ஹோல் க்யூப் மைனஸ் 10 க்யூப் போட்டாச்சு. ஸோ 10.2 ஹோல் க்யூப் ஆன்சர் என்னென்னா 1061.208 வரும். மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், -1000. ஓகே, ஸோ இப்போ மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இதோட ஆன்சர்ஸ். என்ன வந்துடுது, ஓகே, தட் இஸ் அப்ராக்சிமேட் வேல்யூஸ் ஆஃப் 61.208 சென்டிமீட்டர் க்யூப். ஸோ இதுதான் என்னென்னா எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட் யூஸ்டு, எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட் யூஸ்டு. ஸோ சரியாக எவ்வளோ பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, 61.208 பெயிண்ட் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா.